வணக்கம் நண்பா. நம்ம அந்த தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுறதுமா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம எந்த கேட்ஜெட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PTron பிராண்டில் ஒரு இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா PTron Bassbuds Vista அப்படிங்கிற இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாகவும், ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி நான் டீட்டெயிலாக கடைசி வரைக்கும் சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேட்ஜெட்டோட பில்டு குவாலிட்டி ப்ளஸ் டிசைனை பற்றி பார்ப்போம். இதோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னா வெறும் ரூ. 799 ரவுண்டாக பார்த்தீங்கன்னா ரூ. 800 அமேசானில் போட்டிருக்காங்க. ஆனால் இதை பார்க்க ரூ. 800 ப்ராடக்ட் மாதிரியே தெரியாது. அவ்வளோ ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் கையில் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு ஃபீல் ஆகும், என்னடா அது வெறும் ரூ. 800 இவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஃபீல் ஆகும். அவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இதோட அந்த பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்க்க அட்ராக்டிவாக இருக்குது. இந்த சார்ஜிங் கேஸை பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்கொயர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா PTron அவங்களோட பிராண்டும், கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 LED லைட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது மூலம் எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுபோல் நீங்கள் இதை சார்ஜிங் கேஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் மேட் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த 2 இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்போட வருது. ஸ்டெம்புனா பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் நீளமாக இருக்காது, ஒரு நார்மலான ஹைட்டில் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியோடு கொடுத்துருக்காங்க. இதோட சிலிக்கான் டீப் பார்த்தீங்கன்னா ஆங்கிள்டு ஷேப்பில் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரைட்டாக கிடையாது. இது ஆங்கிள் விதமாக கொடுத்ததுனால எல்லா விதமான காதுலையும் இது ஈஸியாக செட் ஆகும். இப்போ வர எல்லா இயர்பட்ஸுமே இந்த டிசைன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டு கம்பேர் பண்ணும்போது இந்த டிசைன் வந்து எல்லா விதமான சின்ன காதுலையும் சரி, பெரிய காதுலையும் சரி ஈஸியாக ஃபிட் ஆகும். நீங்கள் காதுக்குள்ள உங்கள் காதுக்கேற்ற சிலிக்கான் டீப் மாட்டி காதில் மாட்டிட்டீங்க அப்படின்னா, ஒரு தடவை ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் காதை விட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் கீழே விழவே விழாது. நீங்கள் தைரியமாக ஜம்ப் பண்ணலாம், ஜாக்கிங் போகலாம், என்னென்ன பண்ணலாம், அவ்வளோ சீக்கிரம் காதை விட்டு கீழே விழவே விழாது. இதோட சார்ஜிங் கேஸை பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்பேக்டாக அழகாக இருக்குது. நீங்கள் இந்த சார்ஜிங் கேஸை உங்கள் பேண்ட் பாக்கெட்லையோ இல்லைனா ஷர்ட் பாக்கெட்லேயோ வச்சிங்கன்னா புடப்பாலாம் வெளியே தெரியாத மாதிரி நல்ல டிசைனாக கொடுத்துருக்காங்க. இதோட மேக்னெட்டிக் கேஸோட பவரும் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் பவர் வந்து ஓரளவு நல்ல தரமாகவே தான் இருக்குது. நம்ம இது ஏர்பட்ஸோட ப்ளூடூத் வெர்ஷன் சொல்லி பார்ப்போம். இதோட ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்திங்கன்னா வெர்ஷன் 5.1 கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி ரேஞ்சு பார்த்திங்கன்னா 10 மீட்டர் வரைக்கும் ஸ்ட்ராங் கனெக்டிவிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கனெக்டிவிட்டி வந்து ஆன்டி ஜாம்பிங் கனெக்டிவிட்டின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் படம் பார்க்கலாம், கேம் விளாடலாம், எதுனாலும் பண்ணலாம். இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்கும், எந்த ஒரு ஃப்ளக்சுவேஷனுமே இருக்காதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் ஆப்ஷன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இயர்பட்ஸை வந்து நீங்கள் குயிக் பேரிங் அண்ட் ஆட்டோ ரீகனெக்ட் ஆப்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தடவை உங்கள் மொபைலோட இல்லை எந்த ஒரு கேஜெட்டோடய நீங்கள் இந்த இயர்பட்ஸை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஒவ்வொரு தடவை நீங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. நீங்கள் ஒரு தடவை கனெக்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். திரும்ப நீங்கள் சார்ஜிங் கேஸில் வச்சுட்டு எப்போ நீங்கள் சார்ஜிங் கேஸ் எடுத்து வெளியே எடுத்தீங்களோ அப்போவே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்கள் மொபைலோட கனெக்ட் ஆகிரும். நீங்கள் ஒவ்வொரு தடவை எடுத்து கனெக்ட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மோனோ அண்ட் ஸ்டீரியோ மோடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த 2 இயர்பட்ஸை தான் காதில் வச்சு யூஸ் பண்ணணும்னு தேவையே இல்லை. நீங்கள் ஒரே ஒரு இயர்பட்ஸை மட்டும் காதில் மாட்டி மோனோ மோடில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 2 இயர்பட்ஸில் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் எப்படிலாம் சவுண்டு இருக்கோ அது நீங்கள் ஒரே ஒரு இயர்பட்ஸ்லேயே கேட்க முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து மோனோ மோட், ஸ்டீரியோ மோட் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரே ஒரு இயர்பட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது மோனோ மோட், 2 இயர்பட்ஸுமே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது பேர் ஸ்டீரியோ மோட். அதே போல் இந்த இயர்பட்ஸோட ஆடியோ குவாலிட்டி பற்றி பார்ப்போம். இது ஆடியோவுக்கு வந்து 10mm டிரைவர் உள்ள ஸ்பீக்கர், நல்ல பெரிய ஸ்பீக்கராக கொடுத்துருக்கனால பேஸ் வந்து அவ்வளோ டீப்பாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. பேஸ் லெவலுக்கு வந்து இந்த இயர்பட்ஸ் ரொம்ப சூட் ஆகுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு பாட்டு கேட்கும்போது நீங்கள் சவுண்ட் வச்சு கேட்டால் உங்களுக்கே ஃபீல் ஆகும், அவ்வளோ பேஸ் கேட்குமா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அது காதில் மாட்டுறதுக்கு முன்னாடி உங்கள் காதுக்கு ஏற்ற சிலிக்கான் டிப்ஸில் கரெக்டாக மாட்டினா மட்டும்தான் அதோட அவுட்புட் வந்து ஃபுல் அவுட்புட் வந்து உங்கள் காதில் கேட்கும். அதே போல் ட்ரிப்புள் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேஸ் மட்டும் கிடையாது, ட்ரிப்புளும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். வோக்கல்ஸும் பார்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவாக, மொத்தத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ டீசெண்டாக கொடுத்துருக்காங்க ஆடியோ குவாலிட்டி இதில். அதே போல் இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கிடையாது. இதில் வந்து பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது சாஃப்ட்வேர் கண்ட்ரோல் பண்ணுறது. பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசைனை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறது. டிசைன் வச்சு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா, உங்கள் காதுக்கேற்ற சிலிக்கான் டிப்பில் மாட்டிட்டு உங்கள் காதுக்குள்ளே மாட்டி ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா கப்புன்னு உங்கள் காதை அடைச்ச மாதிரி இருக்கும். சொல்லப்போனால் 70% 80% வரைக்கும் வெளியே நடக்கிற சவுண்டு வந்து காதுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரத்தில் கேட்காது. மீதி ஒரு 10-20% மட்டும் தான் காதுக்குள்ளே கேட்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இது பேர் பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஒரு டிசைனை கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி இந்த டிசைன் கொடுத்துருக்கனால கால் பேசும்போது வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக கால் குவாலிட்டி வந்து ரொம்பவே நீட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் காதில் கரெக்டாக ஃபிட் ஆகிறதுனால வெளியே நடக்கிற சவுண்டு வந்து நீங்கள் கால் பேசும்போது வெளியே நடக்கிற சவுண்டு வந்து காதுக்குள்ளே கேட்கவே கேட்காது. ஆப்போனண்ட் என்ன பேசுகிறாங்களோ அவங்க காதில் கிறிஸ்டல் கிளியராக கேட்கும். அதே போல் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு சொல்லி ஆப்போனண்ட்டுக்கு வந்து கிறிஸ்டல் கிளியராக கேட்குற மாதிரி இதில் வந்து 2 மைக் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஹெச்டி மைக்காக கொடுத்துருக்கனால ஒரு மைக் வந்து வெளியே நடக்கிற சவுண்டை பூரா கேதர் பண்ணி இன்னொரு மைக் வந்து உங்கள் வாய்ஸை மட்டும் கிறிஸ்டல் கிளியராக ஆப்போனண்ட்டு கொடுக்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து கால் பேசுகிறவங்களுக்கு நல்ல குவாலிட்டியான இயர்பட்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த இயர்பட்ஸுக்கு ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் சொல்லி பார்ப்போம். இதோட ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் வந்து IPX4 வாட்டர் அண்டு ஸ்வெட் அண்ட் ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லைனா வெளியே சைக்கிளிங் போகும்போது ஹெல்மெட்டில் இந்த இயர்பட்ஸை மாட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு வேர்வை தண்ணி வரும், இல்லைனா மழை லைட்டாக பெஞ்சா கூட இந்த இயர்பட்ஸுக்கு எதுவுமே ஆகாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்வெட் அண்ட் ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப ஆழமாக தண்ணி கட்டிக்கிற இடத்துக்குள்ளே போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் ஹவர்ஸோட பேட்டரி பேக்கப் பற்றி பார்ப்போம். இந்த சார்ஜிங் ஹவர்ஸை வந்து நீங்கள் ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ், அதாவது 24 மணி நேரம் வரைக்கும் ப்ளேபேக் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் இயர்பட்ஸை மட்டும் காதில் வச்சு பாட்டு கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாட்டு கேட்கும்போது 4 மணி நேரம் ப்ளேபேக் டைம் இருக்கும், 4 ஹவர்ஸ் ப்ளேபேக் டைம் இருக்கும். அதே நீங்கள் கால் பேசும்போது 3 ஹவர்ஸ் ப்ளேபேக் டைம் இருக்கும், அதாவது 3 மணி நேரம் வரைக்கும் ப்ளேபேக் டைம் இருக்கும். இதில் வந்து இயர்பட்ஸில் வந்து 40 மில்லியாம்ஸ் லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் சார்ஜிங் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா 400 மில்லியாம்ஸ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1 மணி நேரத்துலேயே ஃபுல் சார்ஜ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சார்ஜிங் கேஸில் வந்து சார்ஜிங் போர்ட் வந்து மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க, டைப் சி கிடையாது. அந்த விதத்தில் இது மட்டும் கொஞ்சம் ட்ராகாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இயர்பட்ஸுமே டைப் சி தான் கொடுக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி கொடுக்காங்க. மைக்ரோ யூஎஸ்பி பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் சார்ஜிங் போடும்போது கொஞ்சம் பார்த்து சார்ஜ் போடணும். பின்ன மாட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சார்ஜ் போடும்போது மட்டும் கரெக்டாக பார்த்து சார்ஜ் போடுங்க. இது இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல் கிடையாது, பட்டன் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. பட்டனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாலாம் கிடையாது, நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும் பட்டன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் அந்த பட்டன் கண்ட்ரோல் மூலமாகவே சிங்கிள் டேப் பண்ணால் பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பாட்டுக்கு மாற்றலாம். ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா அப்படின்னா ப்ரீவியஸ் பாட்டுக்கு மாறும். லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட், அதாவது கூகுள் அசிஸ்டன்ட், சிரி அந்த மாதிரி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் டப்பா புதுசாக வாங்கும்போது உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் 3 விதமான சைஸில் சிலிக்கான் டிப் இருக்கும். அதே போல் மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் இருக்கும். அப்புறம் யூசர் மேனுவல், அப்புறம் வாரண்டி கார்டு இதெல்லாம் கூடவே கொடுப்பாங்க. இந்த வீடியோ கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பா. இதே மாதிரி வேற ஒரு கேட்ஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.